What is mean by hydroboration oxidation reaction? Illustrate with an example. So இங்க what is hydroboration அப்படின்னு எடுத்தோம்னா hydroboration means so that react with double bond compound. Alkene is a double bond compound react with borane கூட react ஆகும்போது what is borane is B2H6 அல்லனா நம்ம என்ன எப்படி எழுதலாம் BH3 twice அப்படின்னு எழுதலாம். So alkene react with borane to give a trialkyl boranes. அப்புறமா ஆக்சிடேஷன் நடக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ இது சிம்பிளா நம்ம எப்படி நான் எழுதுறேன்னு பாருங்க. This is CH3 CH double bond CH2. What is this compound? This is propene reacts with borane கூட ரியாக்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ஆக்சிடேஷன் பாத்தீங்கன்னா in presence of hydrogen peroxide கூட ஆக்சிடேஷன் நடக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா CH3 CH2 CH2OH. So we are getting propane 1 this follows இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா this follows anti-Markovnikov rule. anti-Markovnikov rule அப்படின்னா என்னன்னு பாருங்க. இங்க இது ஒரு H plus and OH minus இருந்ததுன்னா this OH minus is going to the carbon having most number of hydrogen. இது ரெண்டும் என்னது sp2 hybridized carbon. இதுவும் sp2 hybridized carbon. இது ரெண்டுக்கு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். Then hydrogen will go to the carbon having least number of hydrogen. So this is propane 1 நாள் நமக்கு கிடைக்குது anti-Markovnikov rule. பட் உள்ள நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுறேன் நானு propene எழுதுறேன் CH3 CH double bond CH2. So this is made to react with diborane. இந்த BH3 நான் எப்படி எழுதுறேன் BH2 ன்னு எழுதுறேன். கிளியர்? இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜன் this hydrogen will goes to least number of carbon இங்க போகும். இந்த BH2 எங்க போகும்னா இந்த கார்பனுக்கு போகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா CH3 அப்படியே தான் இருக்கு. இங்க CH இந்த ஹைட்ரஜன் இங்க பாண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நமக்கு என்ன இருக்கு CH2 இருக்கு. அப்புறம் இங்க என்ன இருக்கு BH2 இருக்கு. So BH2 நான் எப்படி எழுதுறேன் இங்க ஒரு H இங்க ஒரு H போடுறேன். This is BH2. Clear? இப்போ next step என்னன்னு பாத்தீங்கன்னா again it is made to react with another molecule of propane. பாருங்க CH2 double bond CH3. So இதை நான் இப்படி திருப்பி எழுதுறேன் நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக. இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா again this hydrogen will go to carbon having least number of hydrogen. அதாவது இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு போகும். இந்த இந்த CH2 எங்க வந்து அட்டாக் ஆகுதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த போரான்ட்ட வந்து அட்டாக் ஆகுது. இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. So this is CH3 this is CH2 அப்புறம் ஒரு CH2 இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு B இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு இந்த பக்கம் Bக்கு பதிலா வேற என்ன வந்து ஜாயின் ஆயிடுச்சுன்னு பாருங்க. This is CH2 அப்புறம் இங்க என்ன இருக்கு CH2 CH3 அப்புறம் நமக்கு ஏற்கனவே இருக்கிறது என்ன இருக்கு இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் again it is made to react with another molecule of என்னது propene. So CH2 double bond CH3. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. this hydrogen இந்த ஹைட்ரஜன் எங்க வந்து அட்டாக் ஆகும் here in this place. So this hydrogen will come here. இந்த ஹைட்ரஜன் இங்க CH கூட வரும். இங்க வந்து இங்க அட்டாக் ஆகும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா so this is CH3 CH2 CH2 B இருக்கு. அப்புறமா இந்த பக்கம் என்ன இருக்கு அதே CH2 CH2 CH3 இருக்கு. இப்போ இங்க இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன வந்து அட்டாக் ஆயிருக்கு இங்க இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க CH2 CH3. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுறோம் போரான் போட்டு
CH2 CH2 CH3. ஸோ இந்த மாதிரி எழுதலாமா? thrice next. So next, when it is made to react with hydrogen peroxide H2O2 in presence of an alkali, 3 molecules அப்ப வரும்போது என்ன ஆகும்னா this one இந்த CH3 CH2 CH2 இருக்குல்ல, this one CH3 CH2 CH2 OH, இங்க 3 molecules of CH3 CH2OH plus boron hydroxide BOH thrice. So இங்க 3H2O2 நம்ம என்ன எழுதலாம்? 3 into 2OH minus OH தானே, சாரி 3 into 2OH. H2O2 நம்ம எப்படி எழுதலாம்? OH ன்னு எழுதலாமா? அப்போ டோட்டலா எவ்வளவு இருக்கு? 6OH இருக்கு. 6OH பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3OH, இங்க ஒரு 3OH வந்தாச்சு. So this is what alcohol CH3 CH2 CH2OH is propane 1 நமக்கு இங்க propane வந்து நிறைய molecules ஹையர் அமௌண்ட்ல நம்மளுக்கு இங்க கிடைக்க போகுது. This one இந்த process வந்து என்ன சொல்றோம்? This is oxidation. So this process is oxidation. இங்க நமக்கு கிடைக்கிறது நம்ம என்ன சொல்றோம்? This is trialkyl borane. ட்ரை, இது ஆல்கைலுக்கு பதிலா நம்ம எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 கார்பன் இருக்கா? அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ட்ரை ப்ரோபைல் புரோமேன் எழுதிக்கலாம். ட்ரை ப்ரோபைல் போரேன் எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ட்ரை ப்ரோபைல் போரேன். ஸோ இங்க CH2 இது கிளியரா இருக்கணும். இங்க பாருங்க, இந்த கார்பன் இங்க பாண்டா இருக்கு. இங்க ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன் கூட, அப்புறம் ஒரு இடத்துல கார்பன் கூட, ஒரு இடத்துல போரான் கூட பாண்டா இருக்கு. இங்க 3 போட்டுட்டீங்கன்னா தட் வில் பி ராங். கிளியர்? அதே மாதிரி இங்க CH2 CH2 CH3னா என்ன அர்த்தம்? இந்த CH2 கூட இந்த போரான் 3 இதுல வந்து பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். கிளியர்? So this is preparation of alcohol using an alkene in the hydroboration oxidation reaction.